வளமுடன். ரிபுகீதை அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு ரிபு முனிவரும் நிதாகரும் ஞாபகம் வர்றதுக்கு முன்னாடி ரமண மகரிஷி தான் ஞாபகம் வர்றாரு. ஏன்னு கேட்டா, ஞானத்தினுடைய மொத்த சாரத்தையும் சொல்றதோட மட்டும் இல்லாம நானியார் விசாரணைக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சாதனமா இது செயல்படுது அப்படின்னு நம்ம முந்தைய பதிவுகள்ல பார்க்கணும். சரி, ரமண மகரிஷி இதே தான் சொல்றாரு, ரிபுகீதை இதே தான் சொல்லுது, அப்புறம் எதுக்கு இதை நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ளாக கேள்வி வரும். இப்போ ஒரு சினிமா பாட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் எத்தனாயிரம் முறை நம்ம கேட்டிருப்போம், இன்னும் கேட்கும். அப்போ வாழ்க்கைக்கு பயன்பாடே இல்லாத ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம கேட்கறதுக்கு தயாரா இருக்கும் பொழுது வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை கேட்கறதுக்கும் அதை பொறுத்து சிந்திக்கிறதுக்கும் நாம தயாரா இல்லை. அதுக்கு நம்ம ஆர்வம் இல்லை அல்லது நேரம் இல்லை அப்படின்னு நம்ம விலகி போயிடும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுக்கு சரியான நமக்கு அனுபவம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அடிப்படையில இருக்கிறது என்னமோ ஒரே உண்மைதான், நான் பிரம்மன்ற ஒரே உண்மைதான், நிறைய உண்மை இல்லை. அந்த ஒரு உண்மைய நம்மளால எல்லா நேரத்திலையும் எல்லா விஷயத்திலையும் கடைபிடிக்க முடியுதா, நடைமுறைப்படுத்த முடியுதா அப்படின்னா இல்லை. ஏன்னா அதுக்கு அனுபவம் கிடைக்கல. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குழந்தைக்கு பால் குடிச்ச அனுபவம் இருக்கும், ஆனா தன்னுடைய பசியை தீர்த்தது பால் தான் அப்படின்றது அந்த பாலுங்கிற பேர் அந்த குழந்தைக்கு தெரியாது. இப்போ அந்த குழந்தைக்கு பேர் முக்கியம் இல்லை, அனுபவம் தான் முக்கியம் இல்லையா? அப்போ அதனால நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான இந்த ஞானத்தை தெளிவு பெறுவதற்கு ரிபுகீதையை சொல்லக்கூடிய விஷயங்களை திரும்ப திரும்ப நம்ம சிந்திக்கிறதுனால, பல்வேறு கோணங்கள்லையும் இதை பொறுத்து சிந்திக்கிறதுனால, அத நம்மளுடைய என்ன சொல்லலாம், வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் அதை பொருத்தி பார்க்கறதுனால நம்மளுக்கு நிச்சயமா நாம் பிரம்மன்ற அனுபவம் கிட்டும். அந்த அனுபவத்தினால ஞான தெளிவு உண்டாகும். அந்த ஞான தெளிவு ஆத்ம அனுபவத்தை கொடுக்கும் இல்லையா? அந்த ஆத்ம அனுபவத்தினால நமக்கு அளப்பரிய அமைதியும் ஆழ்ந்த ஞானத்தையும் ஆரவாரமற்ற ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இவ்வளவு ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதுனால ரிபுகீதையை பொறுத்து திரும்ப திரும்ப நம்ம பேசுறதுனாலையும் சிந்திக்கிறதுனாலையும் தப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ வரவிருக்கும் அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் பல்வேறு கோணங்கள்ல இதை பொறுத்து நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்க வளமுடன்.